மற்றுமொரு அண்மை செய்தி. பேரம் நடைபெற்றதாக ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா புகார் கொடுத்த நிலையில் மேலும் சில தாவேக்க எம்எல்ஏக்களிடமும் பேரம் நடைபெற்றுள்ளது. பெண்ணாகரம் தொகுதி எம்எல்ஏ கஜேந்திரன், திருப்பத்தூர் எம்எல்ஏ திருப்பதியிடமும் பேரம் நடைபெற்றுள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. வேலூர் எம்எல்ஏ வினோத் கண்ணன், கிருஷ்ணகிரி எம்எல்ஏ முகுந்தன், நாமக்கல் எம்எல்ஏ திலீப்பிடமும் பேரம் நடைபெற்றதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. பேரம் நடைபெற்றதாக ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா புகார் கொடுத்த நிலையில் மேலும் சில தாவேக்க எம்எல்ஏக்களிடமும் பேரம் நடைபெற்றுள்ளது. தாவேக்க எம்எல்ஏக்கள் யார் யாரிடம் பேரம் பேசப்பட்டது, தாவேக்க எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியது யார் என போலீசார் தரப்பில் விளக்கம் அளித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். தாவேக்க எம்எல்ஏக்கள் யார் யாரிடம் பேரம் பேசப்பட்டது, தாவேக்க எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசியது யார் என்று போலீஸ் தரப்பில் விளக்கம் அளித்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்கள். கட்சி மாறுவதற்கு பேரம் நடைபெற்றதாக ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா புகார் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில அந்த புகாரின் பேரில் சிலர் மீது தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒருவரிடம் மட்டுமல்ல, மேலும் சில எம்எல்ஏக்களிடமும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்களிடம் பேரம் பேசப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பெண்ணாரம் தொகுதி எம்எல்ஏ கஜேந்திரன், திருப்பத்தூர் எம்எல்ஏ திருப்பதியிடமும் பேரம் பேசப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் வினோத் கண்ணன், கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் முகுந்தன், நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திலீப்பிடமும் பேரம் பேசப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தற்பொழுது புகார் அளித்திருக்கக்கூடிய நிலையில மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் இதுபோன்று கட்சி மாறுவதற்கு பேரம் பேசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக புதிதாக தமிழக வெற்றி கழகத்துல கடைசி நேரத்தில் அந்த தேர்தல் நேரத்தில் புதிதாக கட்சியில் இணைந்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை குறிவைத்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடைசி நேரத்தில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை குறிவைத்து அவர்களிடம் கட்சி மாறுவதற்கு பேரம் பேசப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த விவகாரத்தில் ஒரு எம்எல்ஏ ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் இளையராஜா புகார் அளித்திருக்கிறார். அவருடைய புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தன்னிடம் கட்சி மாறுவதற்கு 35 கோடி வரை பேரம் பேசப்பட்டிருப்பதாக அவர் அளித்திருந்த புகாரில் அவர் மீது 4 பேர் மீது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரிடம் மட்டும் பேரம் பேசவில்லை, மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் பேரம் பேசியிருப்பதாக தகவல் வெளியாகி இருந்த நிலையில அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் யார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. பெண்ணாகரம் சட்டமன்ற உறுப்பினர் கஜேந்திரன், திருப்பத்தூர் எம்எல்ஏ திருப்பதி, அதே போன்று வேலூர் எம்எல்ஏ வினோத் கண்ணன், கிருஷ்ணகிரி எம்எல்ஏ முகுந்தன், நாமக்கல் எம்எல்ஏ திலீப் என தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களிடம் கட்சி மாறுவதற்கு இதுபோன்று இவர்களிடம் பேரம் பேசப்பட்டிருக்கிறது. கடந்த 1 மாதம் காலமாகவே இந்த பேரம் பேசுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். அதில் தான் தற்பொழுது ஒரு எம்எல்ஏ தன்னிடம் பேரம் பேசப்பட்டதாக சொல்லி ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் புகார் அளித்திருக்கிறார். மேலும் சிலரும் உறுதியான ஆதாரங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களும் புகார் அளிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக தற்போதைய அமைச்சரும் அவினாசி எம்எல்ஏவுமான கமலிடமும் பேரம் பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கு முன்பும் ஆட்சி அமைந்த பின்புமே தமிழக வெற்றி கழக எம்எல்ஏக்களை கட்சி மாறுவதற்கு பேரம் பேசி கட்சி மாற்றுவதற்கு பேரம் பேசப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒரு எம்எல்ஏ புகார் அளித்திருக்கிறார். மேலும் சில எம்எல்ஏக்களிடமும் பேரம் பேசப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.